வணக்கம் நண்பர்களே. அண்ணா திமுக இருந்து 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகாவில் இணைஞ்சிட்டாங்க. இதுல எடப்பாடிக்கு பலமா? சி.வி. சண்முகம் என்ன பண்ணுவாரு? அவரும் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? அவர்தான் அடுத்த டிக்கெட்டா? அதிமுக உங்களுக்கு தெரியும், 2 பிரிவானாங்க. ஒரு பிரிவு திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு சட்டப்பேரவையில ஆதரவு கொடுத்துச்சு. என்ன பண்ணாங்க? எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அளவுக்கு குடைச்சல் கொடுத்தாங்க. யார் யாரு? திரு சி.வி. சண்முகம், அப்புறம் எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், இப்படின்னு ஒரு பெரிய மூத்த தலைவர்களுடைய அணி அவங்க போனாங்க. அவங்க அநேகமா தாவேக்காவுக்காக ஒரு குழுவா தயாராயிட்டாங்க அப்படிதான் நினைச்சோம். கடைசியில பார்த்தோம்னா அவங்க கிட்ட நம்பர்ஸ் வரல, நிறைய உறுப்பினர்கள் வரல. அப்படியே உடஞ்சு 2 பேரு 3 பேரு அப்படின்னு போயிட்டு எடப்பாடி பழனிசாமியுடைய கரத்தை வலுப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே அவர் கரம் வலுவாத்தான் இருக்கு. இந்த சமயத்துல யாருமே எதிர்பார்க்கறீங்க, 3 எம்எல்ஏக்கள் டகார்னு பிரிஞ்சு வந்துட்டாங்க. பிரிஞ்சு ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால் இணைஞ்சே போயிட்டாங்க. என்னங்க இது குதிரை பேரமா இருக்கே அப்படின்னு யாரு சொல்றாங்க? எடப்பாடி சொல்றாரு. ஓகே, சரிதான். ஸ்டாலினும் அதே தான் சொல்றாரு. இதே பாருங்க, ஒரே விஷயத்துக்காக 2 பேர் குரல் கொடுக்கறாங்க. அண்ணா திமுகவினுடைய எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தது தொடர்பாக இது குதிரை பேரம் அப்படின்னு ஒரே குரல்ல ஒலிக்கிறது. இரட்டை குரல் துப்பாக்கி போல ஒலிக்கிறது. யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும். 2 பேரும் முன்னாள் முதலமைச்சர்கள், நன்றாக 5 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்டவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், தமிழக அரசு மீது திரு விஜய் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்கிறார்கள். என்ன சொல்றாங்க? இது குதிரை பேரம் அல்ல, குதிரை பேரம் குதிரை வேகத்தை நடக்குது அப்படின்னு திரு மு.க. ஸ்டாலின் சொல்றாரு. திரு எடப்பாடி பழனிசாமியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சொல்றாரு. அவருக்கு கஷ்டம் இருக்குங்க. அவருடைய கட்சிங்க எவ்வளவு பாடுபட்டு தமிழ்நாடு முழுக்க சுத்தி 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 47 எம்எல்ஏக்களை ஜெயிக்க வச்சிருக்கிறாரு. அதுல 3 பேர் பிச்சுட்டு போயிட்டாங்கன்னா கவலையா இருக்காதா? இதுல என்ன அப்படின்னா, சி.வி. சண்முகம் அடுத்து போக போறாரோ அப்படின்னு பேச்சு வர ஆரம்பிச்சிச்சு. சி.வி. சண்முகத்தை கேட்கறாங்க, செய்தியாளர்கள் கேட்கறாங்க, சார் என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு? வெயிட் அப்படிங்கிறார், பொறுங்கிறார், காலம் வருங்கிறார். அப்புறம் ரொம்ப அவரை ப்ரொவோக் பண்ணா சும்மா இருப்பாரா? என்னங்க 25-35 ஆகாதா? எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்போனா அண்ணா திமுக இருந்து இன்னும் கிட்டத்தட்ட 10 பேர் பிச்சுக்கிட்டு வர போறாங்களோ? இதற்கு பின்னால் இருக்க போவது யார்? எஸ்.பி. வேலுமணியா? சி.வி. சண்முகமா? இல்லை, லீமா ரோசா. லீமா ரோஸ் தாங்க அப்படியே பின்னணியில பல விஷயங்களை பண்ணி கட்சியில குழப்பத்தை உண்டாக்கி பிரிவினையில உண்டாக்குறாங்கிற மாதிரி அண்ணா திமுக காரங்க நமக்கு ஆஃப் த ரெக்கார்ட் சொல்றாங்க. ஆனா யாரெல்லாம் சொல்ல முடியாது இல்ல. அவங்க பாருங்க, பிக்சர்லயே வர மாட்டேங்கிறாங்க. பிக்சர்ல வராமையே இந்த ஆட்டம் அப்படின்னா பிக்சர்ல வேற வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அமைச்சர் ஆகிறது அவங்களுக்கு நிச்சயமா நடக்க போகுதான். அவங்களும் பிச்சுட்டு வந்துருவாங்களோ? 2 பேரா 3 பேரா இப்படி பிச்சுட்டு வந்தாங்கன்னா மறுபடியும் தேர்தலை சந்திக்க வைக்கிறீர்களே அப்படின்னு திமுக காரங்க சொல்றாங்க. எப்படிங்க இது சாத்தியம்? இவங்க என்ன சொல்றாங்க? இந்த ஆட்சி போயிரும், இன்னைக்கு போயிரும், நாளைக்கு போயிரும். அப்ப மட்டும் தேர்தல் வராதோ? இந்த 3 பேர் 4 பேர் போறதுல தேர்தல் வருமோ? தேர்தல் வரும். அங்கு தாவேகா சின்னத்தில் போட்டிடுவார்கள். வெல்வதற்கான வாய்ப்பு அதிகம். இன்னைக்கு தாவேகா கிட்ட 107 பேர் இருக்காங்க. இன்னும் ஏன்னா திரு விஜய் திருச்சி கிழக்கு ராஜினாமா பண்ணிட்டாரு, 107. இன்னும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா வேணும் அப்படின்னா 11 பேர் வேணும் இல்லைங்க. ரொம்ப கஷ்டம்தான். இதுல 3 பேர் அநேகமா வந்துருவாங்க. இதுல என்னன்னா, திமுக சின்னத்தில் போட்டியிட்டவர்களுக்கும் இந்த ஆசை வந்து விட்டதாக தெரிகிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், திரு வைகோ ஏற்கனவே சிக்னல் கொடுத்துட்டாரு. நல்லாட்சி நடக்குது தம்பி, நல்லா ஆட்சி செய்யணும் அப்படிலாம் சொல்லிட்டாரு. தன்னை வந்து பார்த்தது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த கட்சிக்காரங்களுக்கு 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. என்ன உதயசூரி சின்னத்துல போட்டிட்டு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா திமுக காரங்களாவே தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த சபைக்கு வராம போறது, ஆட்சியை புகழ்ந்து உரைக்கிறது, அதெல்லாம் ரொம்ப வேலைக்கு ஆகாதுங்க. ஒரு டைம் பார்த்து அவங்க கூட ராஜினாமா பண்ணாலும் பண்ணிடுவாங்க. அவங்களுடைய சின்னத்துல போட்டி போட்டுட்டு, இல்ல தாவேகா சின்னத்திலேயே போட்டி போட்டுட்டு ஆட்சியில அப்படியே கலந்துருவாங்களோ அப்படின்னு கூட பட்சிகள் சொல்லுகிறது. அப்புறம் தெரியும், இஸ்லாமிய கட்சிகள், மனிதநேய மக்கள் கட்சி, அவங்க திமுகவோட தான் இருப்பேன் அப்படின்னு திரு ஜவஹர்லால் சொல்லிட்டாரு.
ஆனா அப்படி இருப்பாரான்னு சொல்ல முடியாது. அவர் கூட ஏதாவது ஒரு வகையில ராஜினாமா பண்ணிட்டு சொந்த சின்னத்துல நிக்க மாட்டாங்க. என்னங்க உத்தரவாதம் இருக்கு? இதுல சி வி சண்முகம் என்ன செய்ய போறார்? அதுதான் நம்முடைய முக்கியமான பாயிண்ட். சி வி சண்முகம் ரொம்ப இணக்கம் அடையல எடப்பாடி பழனிசாமியோட. மற்றவங்க எல்லாம் போனாங்க. திரு எஸ்பி வேலுமணி கூட என்ன சொன்னாருன்னா, எமக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தபோது ஒரு சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட விவகாரத்துல எஸ்பி வேலுமணி, ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை அப்படின்னு டிபிக்கல் திமுக காரர் மாதிரி, டிபிக்கல் திமுக காரர் மாதிரி பேசினார்ல, அப்படின்னா அவரு அதே கேங்குக்கு போயிருவாருங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அரசியலில் யாரையுமே நம்ப முடியாதுங்க. அப்படியே போற மாதிரி போய் எடப்பாடி அவர்களே இந்த பக்கம் வருகிறீர்களான்னு கேட்டு கூடவே இருந்து ஒரு 15 பேரை கழட்டிட்டு வந்தாரும் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லைங்க. ஆனா சி வி சண்முகம் வெளியே காமிக்க மாட்டேங்கிறாருல. ஆனா அவர் வண்டி ஏறும்போது அவர் காமிச்ச அந்த கோபம் இருக்கே, அவர் என்னவெல்லாம் செய்வாங்கிற மாதிரி காமிச்சதா இல்லையா? முடிஞ்ச அந்த வீடியோவை பாருங்க. நாங்க அந்த வீடியோல போட முடியாது, நீங்க வீடியோவை பாருங்க, அப்போ தெரியும். இன்னும் கூட ஒரு ஆர்வத்தில் இருக்கிறார். இன்னும் அவர் பக்கம் கிட்டத்தட்ட 4-5 எம்எல்ஏக்கள் அவருக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறதா சொல்றாங்க. இவங்க எல்லாரும் தடாலடியா ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்படியே அண்ணா திமுக நம்பர்ஸ் இப்போ 44 ஆகி போச்சு. இன்னும் 5 பேர் வேணும் 39 ஆயிரும். இன்னும் 5 பேரும் 34 ஆயிரும். அப்புறம் உடைக்கிறது ரொம்ப ஈஸி. இது மாதிரி உடைக்கணுமா? இந்த மாதிரி ஆட்சி செலுத்தலாமா? தாவேக்காவுக்கு பெரும்பான்மை இருக்கா? பெரும்பான்மை இல்லை. ஆனா இந்த மாதிரி சமயத்துல வேற கட்சிக்காரங்களை கூப்பிட்டு அவங்க வந்தாங்க அப்படின்னா கட்சியில நினைச்சுக்கிட்டு அவங்க சேனத்துல போட்டியிட வைக்கிறது அது சரியா? ஆனா என்ன, அரசியலில் எல்லாமே சரிதாங்க. அண்ணா திமுக திமுக 2 முனையா நின்று போட்டி போட்டவங்க அப்படியே கை கோர்க்கலையா? எதிர்காலத்தில் கை கோர்ப்பதற்கு இப்பவே துடிக்கவில்லையா? அப்படி இருக்கும்போது ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய ஆட்சியை வலுவாக ஆக்கிக் கொள்வதற்கு, உறுதியாக ஆக்கிக் கொள்வதற்கு, பாதுகாப்பானதாக ஆக்கிக் கொள்வதற்கு என்னென்ன உத்தி இருக்கோ அந்த உத்தி எல்லாம் செயல்படுத்துவாங்க தானே. அதுவும் ஆட்சியில் இருக்கிறவங்க எப்படிங்க அமைதியா இருந்துகிட்டே பல விஷயங்களை செய்யறவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள். இந்த மாதிரி நடக்கும்போது அவரு வாயை திறக்க மாட்டாரு. கூட இருக்கிறவங்க தான் செய்தியாளர்கிட்ட பேசுறாங்க, நாங்கெல்லாம் ஒண்ணும் செய்யலைங்க, அவங்களுக்கு கட்சி தலைமையில அதிருப்திக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிர்மல் குமார் சொல்றாரு. இப்படிதான் அப்ப எப்படி சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா எதிர்கட்சிக்காரங்க சொல்லிட்டே இருப்பாங்க, என்னங்க உடைக்கிறீங்களே உடைக்கிறீங்களா, அவங்களுக்கு கஷ்டமா இருக்கத்தான் செய்யும். அதனால அவங்க உடைக்கிறது கஷ்டமா இருக்கும். இனி எத்தனை பேர் வருவாங்கிறது தெரியலையே. வர்றவங்களுக்கு எல்லாம் எம்எல்ஏ சீட்டு, அமைச்சர் பதவி, வரவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்களா? டிவிக்கு சின்னத்துல போட்டிட்டாங்கன்னா கொடுக்கணுங்கிறது என்னங்க இருக்கு? அந்த குரூப்ல இருந்து ஒருத்தருக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இப்பவே அமைச்சர் பதவினா ஃபில் ஆயிப்போச்சு, ஹவுஸ் ஃபுல் ஆயிப்போச்சு. இப்போ சி வி சண்முகம் ஒருவேளை பதவி விலகி வந்துட்டாரு அப்படின்னா, இல்ல அவர் பக்கம் இருக்கிற கூட்டிட்டு வந்தாருன்னா அவருக்கு என்னங்க பர்த் இருக்கா? ரிசர்வ் பண்ணியிருக்கிறாரா? எப்படிங்க? அப்படி என்னங்க, போக கஷ்டம் தானே. இது எல்லாம் பார்த்துட்டு தான் கணக்கு எடுப்பாங்க. அரசியல எதுவும் நடக்கும், பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.